காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாவில் நடந்த ஒரு கூட்டம், ஒசபேட்டால நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு லிங்காயத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி பிரிவு, அந்த இதுலேயே வரக்கூடிய பல கேட்டகரியில் எஸ்சி கேட்டகரியில் வரக்கூடியவர்களுடைய பாப்புலேஷன் திடீர்னு பயங்கரமாக எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்தது ஒரு 4 லட்சம் வரைக்கும் எப்படி போக முடியும் அப்படின்னா, இது போன்ற போலிகளை முதல்ல கைது செய்யணும், அதில் ஒரு பெரிய விசாரணை வைக்கணும், இந்த மாதிரி போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்றார், அந்த பெட்ட ஜங்கம்மா அப்படிங்கிறதும் லிங்காயத்தில் வரக்கூடிய ஒரு பிரிவு, அவர்கள் எஸ்சி பிரிவை சார்ந்ததில் வருது. 1961 சென்சஸ் பிரகாரம் அவங்களுடைய எண்ணிக்கை 5141 இருந்தது. இப்போ 2015 இப்போ எடுத்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு பிரகாரம் நம்ம பார்க்கும்போது 4 லட்சத்திற்கும் மேலே இருக்கு. எப்படி இந்த மாதிரியாக திடீரென்று இப்படி ஒரு இது வர முடியும்? இதையெல்லாம் உடனடியாக கண்டுபிடித்து களையெடுக்க வேண்டும். லிங்காயத்துகள், அதாவது அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் கூடிய இந்த லிங்காயத்து பிரிவில் வரவர்கள் இந்த எஸ்சியினுடைய சலுகைகளை அவர்கள் எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நியாயமான விஷயம், கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான். அதே நேரத்தில் இந்த கேள்வியை கிறிஸ்தவத்தில் கொண்டு கேட்கணும்ல. இப்போ இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறேன், ஆந்திர பிரதேஷில் ராஜசேகர் ரெட்டி அரசாங்கம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பையன் அரசாங்கம்லாம் இருந்துச்சு. பழைய சென்சஸில் எஸ்சி பாப்புலேஷன் குறைவாக இருந்தது, கிறிஸ்தவ பாப்புலேஷன் கூடுதலாக இருந்தது ஒரு அளவில். திடீர்னு பார்த்தா கிறிஸ்தவ பாப்புலேஷன் குறைஞ்சி எஸ்சி பாப்புலேஷன் கூடிச்சு. அன்னைக்கு கார்கே வாயில எதை வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம். கேட்கணும் இல்லை? இப்போ என்ன சொல்றாரு, எஸ்சி குழுக்குள்ள சலுகை இவர்கள் பிடுங்கி கொண்டு போகிறார்கள். எஸ், இப்போ இதே கேள்வியை நான் கேட்குறேன், பிசியில இருந்து மைனாரிட்டி துலுக்கனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் நீங்க ரிசர்வேஷன் கொடுத்தீங்களே, அப்ப பிசிக்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள சலுகைகள் பிடுங்கப்படுகிறதே, அந்த கேள்விக்கு ஏன் இதுவரை பதில் இல்லை? கொடுத்ததே நீங்க தானே. அப்ப கிறிஸ்தவ துலுக்கம் இந்துக்களுக்குள்ளதை பிடுங்கலாம், ஹிந்துவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஜாதிக்காரன் அதை பிடுங்கன்னா தப்பா? இது என்ன நியாயம்? நான் இதை நியாயப்படுத்துறதுக்கு சொல்லலை. இந்த வாய் அப்ப அதுக்கும் பேசணும் இல்ல, இதுக்கு மட்டும் இந்த வாய் பேசப்படாது இல்லை. சரி, இப்போ நீங்க பேர் என்ன, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய எஸ்சிக்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடையாதுன்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா? சொல்லல. அப்ப மைனாரிட்டின்னு நீங்க தனியா ஒரு பேண்டுன்னு கொண்டு வரும்போது அதுக்கு வேற பிசி எம்பிசி எஸ்சிக்குள்ள கிறிஸ்தவ முஸ்லிம்கள் வரக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களா? இல்ல. கிறிஸ்டியன் பிசி, கிறிஸ்டியன் எம்பிசி, துலுக்க பிசி, துலுக்க எம்பிசி வச்சுக்கிட்டே இல்லை. அப்ப அவன் இங்க இதை திங்கிறான, அப்ப மைனாரிட்டிங்கிற ஐடென்டிட்டியை அவன் மெயின்டைன் பண்றானே, அப்ப இந்த சமுதாயங்களுக்கு பிசி எம்பிசிக்கெல்லாம் துரோகம் இழைக்கப்படவில்லையா? சரி, இப்ப எஸ்சி சமுதாயம் இருக்கு. இப்ப இருக்கிற எஸ்சி சமுதாயத்தில் எவமெல்லாம் சர்ச்சையோட தொடர்புல இருக்கானோ அவன் அவ்வளவு வெறியும் இந்த லிஸ்டில் இருந்து நீக்குவதற்கு இப்ப அவர் தயார். இந்த விஷயத்துக்கு நான் தயார் சார். இந்த மாதிரி ஏமாத்தி அந்த சமுதாயத்துக்குள்ளதை பிடுங்கக்கூடாதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. அப்ப இதே உடன்பாடை நம்ம அப்ப அங்கேயும் அப்ளிகபிள் ஆக்குவோம். எவன்லாம் சர்ச்சுக்கு போறான், எவனுக்கெல்லாம் சர்ச்சோட ரோஸ்டர்ல எவனுக்கெல்லாம் பேர் இருக்கு, அவன் அவ்வளவு பேருக்குள்ள எஸ்சி ஸ்டேட்டஸை முதல்ல எடுக்கணும். அப்ப அதுக்கு ஒரு விசாரணை நடத்துவதற்கு மல்லிகார்ஜுன கார்கே இப்ப அழைப்பு கொடுப்பாரா? மதம் மாறியவர்களுக்கு எஸ்சி ஸ்டடியை கொடுன்னு சொல்லி கேட்டவங்க தானே நீங்க. இதை பத்தி பேசக்கூடிய விஷய காரணம் என்ன? அப்போ ஒரு ஜாதி அரசியல், அந்த ஜாதி அரசியல்ல 2 ஹிந்து சமுதாயத்துக்கு இடையில, ஹிந்து சமுதாயத்தில் இருக்கிற 2 பிரிவினருக்கு இடையில ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு ஹிந்து பிளவை ஏற்படுத்த வேண்டும். இதை வச்சு ஒரு பிரிவினைவாத அரசியலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம். ஆனா அந்த சமுதாயத்துக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி ஏன் அப்படி பண்ணணும்னா நீங்க துலுக்கு எவன்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கணும் அவனையும் எடுக்கணும், ஓப்பன் அறிக்கை விடட்டுமே. காங்கிரஸ் விடுவாங்களா? முதல்ல நான் சொன்னேன், இந்த ராகுல் எவ்வளவு தூரம் டிசாஸ்டரஸோ அந்த அளவுக்கு இந்த கார்கே டிசாஸ்டரஸ். இது ஆரம்பத்திலிருந்து பல காலமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அரசியலுக்காக வேண்டி இவர்களை இந்த பாஜக அரசு விட்டு வைக்கிறத மாதிரி ஒரு துரோக செயல் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, இப்போ ராகுல் காந்தியோட இந்த பிரச்சனை வந்தது, குடியுரிமை பிரச்சனை, கோர்ட்ல போய் இவங்க தாக்கலே பண்ணல. இதை நீங்க தப்பா விடுறது தானே. ஸோ இதே மாதிரி தேச துரோகிகளை உங்கள் அரசியல் காரணங்களுக்காக தப்ப விடக்கூடியது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. இதை தொடர்ந்து பாஜக செய்து வருவதும் நல்லதில்லை. ஆனால் கார்கேயோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கக்கூடியது என்ன, அப்போ இதே லிங்காயத் சமுதாயத்தை வச்சு நாங்கள் ஹிந்துக்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு பண்ணினேங்கள்ல,
அதுவும் இதே காங்கிரஸ் கட்சி தானே பண்ணிச்சு. ஆமா. அன்னைக்கு இந்த லிங்காயத்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கக்கூடிய பிரச்சனை ஏன் கார்கேக்கு வரல? ஏன்னா அது ஹிந்து சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடியது. உடனே அன்னைக்கு அது தேவைப்பட்டது. 61 இருந்தது இப்போ தானே. அப்போ இந்த லிங்காயத்து சமுதாயம் நாங்கள் ஹிந்துக்கள் இல்லைன்னு அறிக்கை விடும்போது ஏன் கார்கே அப்போ இந்த விஷயம், அப்போ நீங்கள் தான் லிங்காயத்து மாநாட்டிலலாம் போய் கலந்துக்கிட்டேல, ஏன் அப்போ இங்கே கார்கே ஏன் அந்த விஷயத்தை அன்னைக்கு பேசலை? ஏன்னா அந்த எலெக்ஷனுக்கு ஹிந்து பிரிவினைவாதத்தை அங்கே ஹிந்துக்களை பிரிச்சாச்சு. இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு தேவை ஜாதி அரசியல், அதுக்கு இப்போ இங்கே மாற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஜாதி மதத்தை வைத்து நாட்டையும் சமுதாயத்தையும் பிளவுபடுத்தக்கூடிய துரோகச் செயலை காங்கிரஸ் தொடர்ந்து செய்து வருகிறது. இது தேசத்தின் அடிப்படைக்கே விரோதமானதாக நான் பார்க்கிறேன்.